ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். வெஜ் குருமா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். ஹோட்டல் சுவையை மிஞ்சும் வகையில் இருக்கும் இந்த குருமா. ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கணும்னா குருமா நமக்கு திக்க ரொம்ப ரொம்ப சுவையில் ரெடி ஆகிடுங்க. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரின்ட்டு சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். சுவை அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய ஆல்ன்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனை தேடி உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ இந்த சுவையான வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல சின்ன ஜார் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு 4-5 பட்டை, 4-5 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்குங்க. அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிருக்கேங்க. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 4 பிரிஞ்சாலை சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். நம்ம இன்னைக்கு செய்கிற குருமா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செய்கிறேன் பாருங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இப்போ மிக்சி ஜாரில், சின்ன ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது குக்கரில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல வாசத்துக்காகவும் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்காக அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, நம்ம சட்னிக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த உடச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், அதிகமாக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திருவுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளிங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட் ஒரு 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், உருளைக்கிழங்கு 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் இது உள்ள சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பீன்ஸ் சேர்க்குறேன். அடுத்ததாக கேரட், அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இது கூட நீங்கள் வேணும்னா க்ரீன் பீஸ் கூட சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். அவ்வளோதாங்க. வேறு எதுவும் கரம் மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலாவே போதும். நம்ம ஏற்கனவே பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் அரைச்சிட்டதுனால கரம் மசாலா எக்ஸ்ட்ரா தேவையப்படாது. இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அரைக்கும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உடச்சக்கல்ல வைங்க. அதிகமாக உடச்சக்கல்ல வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வளவலன்னு குருமா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் லிமிட்டடாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ குருமா வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ அந்த மிக்சி ஜார்லேயும் தேங்காய் அரைச்சலையும் அந்த மிக்சி ஜாரில் தண்ணி அழைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கூட அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இந்த நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ்லாம் சீக்கிரம் வெந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இது ஜஸ்ட் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அதிகமாக விசிலும் விட்டுட தேவையில்லை. நிறைய காய் வெந்துருச்சுன்னா குருமா நல்லா இருக்காது. மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் அடங்கிருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் ஸ்டீமில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க. ஹோட்டல் குருமாலாம் தோற்று போகும் இந்த குருமா கூட. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வேறு எதுவும் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக கமன்னு வாசனையாக குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கணும்னா குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெஜ் குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், சாதம்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குருமா ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். இந்த சென்னா மசாலா பூரி, சப்பாத்தி, சோளா பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 200 கிராம் அளவுள்ள ஒயிட் கலர் சென்னா ஓவர் நைட், அதாவது 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி வந்திருக்கு கடலை. இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டுட்டு விசில் போட்டு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அதாவது உங்களுக்கு ஊற வைக்க, அதாவது சென்னா வந்து ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் கல்லையை போட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் ஆனதுக்கப்புறம் குக்கரில் இதே போல் விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள் 4-5 விசில் வெந்துடுச்சு. ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சென்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும் வெந்திருக்கு. ரொம்பவும் வேகக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கையில் விரல் வச்சு அமுக்கணுன்னா நல்லா அமுங்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 2 கரண்டி சென்னா மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இது எதுக்குன்னு சொல்கிறேங்க. மீதி இருக்கிற சென்னாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும் பிளேட்டில். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் இந்த இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே வாருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்திலே நம்ம வதக்கும் போது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தகுந்த சால்ட் சேர்க்குறேன். அடுத்ததாக 2 தக்காளி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சென்னா இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வெறும் சென்னா தான் இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த சென்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ அந்த சென்னா வேக வச்ச தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த மிளகாத்தூள் அதில் மசாலாலாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம அரைச்ச அந்த சென்னாவை அரைச்சோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், அதே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போதில்லை, இந்த கல்லுடைய அரைச்சி சேர்த்தா தான் அந்த திக்னஸ் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா திக்காய் வந்துடும் கிரேவி. நல்ல கலராகவும் வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். ஏன்னா சென்னா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் லைட் கலராக தான். கொஞ்சம் சூடேற நல்லா டார்க் கலராக மாறி வந்துடும். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சென்னா திக்காயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் நல்லா திக்காயிடும் கிரேவி. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆற நல்லா திக்காயிடுங்க. சென்னா மசாலா பவுடர் வந்து எல்லா கடைகளையும் சுலபமாக கிடைக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது சேர்த்தா தான் நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த சுவையான சென்னா மசாலா ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, சோளா பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கறி சுவையில் இருக்கே, இது என்ன சிக்கனா மட்டனான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையில் இருக்கும். நீங்களும் இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3மே நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 3 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயங்க, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வதக்கிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். பாருங்கள், நான் வந்து காளான் மஷ்ரூம் வந்து 2-3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுறாதீங்க, ஏன்னா வெந்து வரும்போது ரொம்ப வதங்கிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன்.
இஞ்சி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக இஞ்சி தேவைப்படாது. நான் வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த பூண்டோடைய ரா ஸ்மெல் போகணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. அடுத்ததா தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த 3 மசாலாவுமே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மசாலா சேர்ந்து நல்லா ராஸ்மெல் போகணும். ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, காளானையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான் வந்து நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும், இல்லை ரொம்ப பொசுங்கிடும் வெந்து வரும்போது. இப்போ அடுத்ததாக கூட வந்து ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, தக்காளியும் சேர்த்துட்டு காளானோடையே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி தனியாக வதக்கணும்னு தேவையில்லை, அந்த காளானோடய சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. 5 நிமிஷத்துக்குள்ளே நடுவில் மட்டும் ஒரு டைமா இல்லை 2 டைமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் சேர்ந்து அந்த காளானோட சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா வாசமாக இருக்கும். காளான் வந்து சீக்கிரமாக வெந்துருங்க, அதனால தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்காததான் வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி பதத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அது 2வது டைமும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டேன். நல்லா காளான் வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கிரேவி பக்குவத்துக்கு கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இது மூடி போட்டு நல்லா திக்கான கிரேவி வந்ததும் கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லிகளை தூவிட்டு பாருங்கள், நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு கிரேவி. அவ்வளோதான், ஆற ஆற இன்னும் கிரேவி நல்லா திக்காயிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருக்கும் போதே பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு அப்படி கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க. வெள்ளி சனி அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாளில் கறி சாப்பிட முடியாத போயிடும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த கிரேவிங்ஸ் இல்லாமல் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் ஒன்று பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இனி எந்த ஹோட்டலுக்கும் நீங்கள் இந்த மசாலா வாங்க போகவே மாட்டீங்க, வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவையில் இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது டெம்ட் ஆகுது இல்லைங்களா. இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். டேபிள் ஸ்பூன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ண பன்னீரை இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கிரேவி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயில் பாருங்கள் பன்னீர் பிளேட்டில் அப்படியே இருக்கட்டும். கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இதை அந்த ஆயில்லையே 2-3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்க்குறேங்க. ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு லவங்கம், கிராம்பு இது சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி முழுசாக சேர்த்தா மிக்சியில் அரைப்படாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி குட்டிக்கிட்டே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க. இந்த ஆயிலில் ஒரு 50% வறுப்பட்டதுக்கப்புறம் 10 முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துட்டு மீதி இருக்கிற இல்லைங்களா அந்த ஆயில்லையே ஒரு 4-5 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்குள்ளே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. 2 முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விடலாம், தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் தக்காளி வந்து வதங்கி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு விட்டிங்கனாவே போதும், கலந்து விட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நல்லா தக்காளி வதங்கி சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா, அதுவும் இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல வறுத்த மசாலா மட்டும் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அப்புறமா நம்ம இந்த வெங்காய தக்காளி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா நைஸாக மசிஞ்சுடுங்க, இல்லைன்னா அந்த
பூண்டு பட்டை லவங்கெல்லாம் நின்றுடும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம வறுத்தது எல்லாமே நைஸாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக சேம் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பன்னீர் பட்டர் மசாலான்றதுனால பட்டர் ரொம்ப முக்கியம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததும் 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. பட்டர் லேசாக பிரிஞ்சு வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாருங்கள், பட்டர் லேசாக ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கா. போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டதுனால அதிகமாக வதக்க தேவையில்லைங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு விடலாங்க. அந்த ரா ஸ்மெல் போகணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பட்டர்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அதில் லைட்டாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து முடி போட்டு விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்க்கும் போது எப்பயுமே நார்த் இந்தியன் ஃபுட்டில் அந்த சர்க்கரை வருங்க, அந்த தாபா ஸ்டைலில். சுகர் சேர்க்கும் போது உங்களுக்கு சுகர் எடுத்து கொடுக்காது. அந்த தக்காளி சேர்க்குறோம் இல்லையா, அந்த புளிப்பு அந்த இதெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயத்தாள் சேர்க்குறேன். வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்காக நல்லா நிறைய நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, ஏன்னா பன்னீர் வந்து உடஞ்சி தூள் தூளாகிடும். அதனால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விடலாம். இதோட நல்லா கலந்து வரணும் இல்லைங்களா, அதனால மூடி போட்டு விட்டுட்டு பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கிளைமேக்ஸாக கடைசியாக பொடியாக அந்த கசூரி மெத்தி இருக்கு இல்லைங்களா, அதை பொடியாக இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கோங்க. கசூரி மெத்தி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை வந்து காய வச்சு அதை ட்ரை பண்ணி நல்லா பேக்கெட்டில் பேக் பண்ணி தருவாங்க. அதுதான் அது சேர்க்கும் போது தான் அந்த தாபா ஸ்டைல் நார்த் இந்தியன் அந்த ஃபுட்டு ஒரு வாசனை வரும் இல்லைங்களா, அந்த கிளைமேக்ஸாக சேர்க்கும் போது நல்ல ஒரு கமகமன்னு வாசனையோட அது ஒரு நல்லா இருக்கும் அந்த அரோமா. நல்லா சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா பட்டர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதிகமாக பட்டர் இருந்ததுன்னா தெகுட்டுற மாதிரி இருக்கும், அதனால் நான் சேர்க்கல. சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் சப்பாத்தி கீ ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.